ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலியில் எங்கள் அத்தையோட 81st பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தம்பி பையனுக்கு மொட்டை சிவகாசியில். வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பஸ்ஸு தான் அவன் அரேஞ்ச் பண்ணியிருந்தான். பஸ்ஸில் அப்புறம் ஒரு 3-4 கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே போகிற மாதிரி. ஏன்னா ஃபுல் ஃபேமிலி இருந்ததுனால பஸ்ஸு மட்டுமே பத்தாது. அதனால் கொஞ்சம் மார்னிங்கே எல்லோரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் காரில் யார் போகிறது பஸ்ஸில் யார் போகிறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் பஸ்ஸில் ஏறுறவங்கெல்லாம் ஏறியாச்சு, காரில் கிளம்புறவங்கெல்லாம் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் சும்மா அப்படியே வீடியோ எடுக்க கொஞ்ச நேரத்தில் பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு டிரைவர். ஸோ எல்லோரும் டான்ஸ் ஆடுற மோடுக்கு போயிட்டோம். ஏன்னா அந்த பாட்டு போட்டாலே காலும் கையும் சும்மாவே இருக்க மாட்டேது, ஆடணும் போல் இருந்தது. அதுவும் ஃபேமிலியோடு சேர்ந்து ஆடும்போது பயங்கர குஷியாக இருக்கு. ஸோ பஸ்ஸுலையும் சரியான ஆட்டமாக தான் இருந்தது கோயில் போய் இறங்குற வரைக்கும். சொல்லுங்க. ஹாய்.
எல்லோரும் பஸ்ஸில் கிளம்பிட்டோம்ல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் போயிருந்தோம். பஸ்ஸில் இருந்து எல்லோரும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலி டு சிவகாசி ரோட்டில் வந்து இடையில வந்து ஒரு கோயிலில் வந்து நிறைய அந்த மாதிரி மரத்தோட நல்லா நிழலாக இருந்துச்சு. ஸோ அங்கே இடத்துல நிறுத்திட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். இட்லி, அப்புறம் வந்து வடை, அப்புறம் பூரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் அதை சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு எல்லாமே பேப்பர் பிளேட்டு, கப்பு, தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு வேனில் ஏறினதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பழைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சின்ன வயசில் எல்லோரும் அங்கங்கே பண்ண சேட்டை எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தது. இப்போ அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற கதையெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, தம்பி, தங்கச்சி அப்படிங்கிறதுனால எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் பார்த்து வளர்ந்தது தானே. ஸோ சின்ன வயசில் நாங்கள் பண்ண காமெடி இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு மைக்கில் அப்படியே பேசிகிட்டே வந்து கோயிலும் வந்து சேர்ந்தாச்சு. குலதெய்வம் பார்த்திங்கன்னா சிவகாசியில் கூடமுடையார் கோயில். அதாவது எங்கள் அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கு, சித்தப்பா பையன், தம்பி, அண்ணா எல்லாருக்கும், எங்கள் அண்ணா 2 பேர்த்துக்கும் இதுதான் வந்து குலதெய்வம். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இதுதான் நான் குலதெய்வம். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுக்கெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணம் ஆகி போயிட்டோம் இல்லையா. ஸோ நமக்கு இது வந்து இனி குலதெய்வம் கிடையாது. இனி நம்ம ஹஸ்பண்ட் வழியில் என்ன தெய்வமோ அதுதான் நமக்கு குலதெய்வம். எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிறது தான், தெரிஞ்ச விஷயந்தான். சித்தி வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. போய் அங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல்லாம் வச்சாங்க. ஸோ கெடா வெட்டுறதுனால போயிட்டு தம்பி பையனுக்கு மொட்டையெல்லாம் போட்டுட்டு குளிக்க வச்சுட்டு இந்த நாள்லாம் நல்லா தடவிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு கெடாவும் வெட்டியாச்சு. கெடா வெட்டிட்டு மத்தியானம் சமையல் பார்த்திங்கன்னா வறுவல், குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி, அப்புறம் வெஜ்ஜிலையும் பார்த்திங்கன்னா காளான் கிரேவி இந்த மாதிரி இருந்தது. கெடாலாம் வெட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபத்துக்கு போனதும் அங்கே போய் உட்காந்துட்டு இந்த செஞ்ச பொங்கலை வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். அங்கே தான் சமையலுமே நடந்துச்சு.
என்னம்மா அது புரட்டாசி, அதுமா இப்படி கறியை காமிச்சு டெம்ப் பண்ணுறியே அப்படின்னு சொல்லாதீங்க. இது புரட்டாசிக்கு முன்னாடி எடுத்தது தான். நான் தான் கொஞ்சம் வீடியோ போட லேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நாங்கள்லாம் இந்த புரட்டாசி இதெல்லாம் பார்க்க மாட்டோம். சனிக்கிழமை வேணால் பார்ப்போம், ஆனால் மற்ற டைம்லலாம் சாப்பிட தான் செய்வோம். பார்க்குறவங்க பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த இடத்த. வந்து இது கிடா வெட்டு ஃபேமிலியோட அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ போட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி, கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், காளான் கிரேவி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி, ரைத்தா எல்லாம் வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சமையல். இந்த சமையல் பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் வந்து சமையல் நாச்சியார் பட்டி குக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் தான் நடத்துகிறாரு. நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது சமையல், நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிடாத மாதிரி நடிக்கூடாது. பார்க்கலாம். உங்களை மட்டும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் அப் எடுத்துட்டு பாருங்க. நல்லா இருக்கு அப்படியே. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய் சொல்லிவிட்டு கோயிலேருந்து கிளம்புறவங்க பாதி பேர் அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் வந்து திருநெல்வேலி வந்துட்டு சில பேருக்கு நைட்டு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தோம். இன்றைக்கி வந்து அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு 3:30-4 மணி கிட்ட நாங்கள் எல்லாருமே வந்து அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பியாச்சு. எல்லோரும் வந்து கிளம்புறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்து அத்தையோட பர்த்டே பார்ட்டிலேயும் ஒரு பெரிய டான்ஸு ஆட்டம் பாட்டத்தோட மறுநாள் வந்து இந்த மொட்டை ஃபங்க்ஷனு. ஸோ இது ரெண்டும் முடிஞ்சு எல்லோரும் அப்படியே ஊருக்கு கிளம்பும்போது சோகமாயிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு டீ டைம் வந்ததுனால இந்த வழியில் வந்து கோவில்பட்டிக்கிட்ட கிருஷ்ணா பால் பண்ணைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அங்கே தான் வந்து எல்லோரும் டீ குடித்தோம் ஈவினிங் போல். அதான் வாங்கும்போதே சொல்லி
டீ குடிச்சிட்டு எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு. இனி நேரம் வந்து வீட்டுக்கு தான் திருநெல்வேலி வந்து சேர்ந்தாச்சு. ஒரு 6:37 கிட்ட ஆயிடுச்சு. வந்துட்டு பஸ்ஸில் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரே டான்ஸு தான். குட்டி பசங்க ஃபுல்லாக ஆடிட்டு இருந்தாங்க. லைட்டாக சும்மா வீடியோ எடுத்தேன். சேரும்போது ஒரு 7 கிட்ட டைம் ஆயிடுச்சு. எல்லாம் பயங்கர டயர்டு. நாளும் வந்து ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம், நைட்டு லேட்டாக படுத்தது, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சது, எல்லோரும் பயங்கர டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் நைட்டு பஸ்ஸு ட்ரெயின்லாம் வேறு இருந்ததெல்லாம் உடனே போயிட்டு எல்லோரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்ப வேண்டியவங்கலாம் அப்படியே கிளம்பிட்டே இருந்தாங்க. ஃபேமிலியோட 2 நாளாக செம்ம ஆட்டம் பாட்டமாக இருந்தது. புரட்டாசி அதுமா இந்த கெடா வெட்டு ஃபங்க்ஷனை வந்து போட்டிருக்கேனேன்னு யாரும் என்னை திட்டாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.